பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாளுக்குண்டான தியானம் மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவராக இருக்கின்றீர். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆண்டவரே, நீர் நித்திய ஆசாரியராக இருக்கிறீர். எங்கள் ஆசானாய், எங்கள் ஆண்டவராய், எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றீர். எங்கள் மத்தியஸ்தராக இருக்கின்றதற்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 2 பகுதியிலிருந்து நாம் ஒரு சில சத்தியங்களை புரிந்து கொள்வோமாக. அதற்கு முன்பாக அடுத்த வாரம் நமக்கு இங்கே குயிஸ் ப்ரோக்ராம் உண்டு என்று ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த வாரத்திலும் நீங்கள் அதற்கு தயாராகும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன குயிஸ் ப்ரோக்ராமு? எதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும்? என்ன அர்ச்சனா இருக்கிறியா? அதெல்லாம் எங்கள் அண்ணன் படிப்பான்னு சொல்கிறியா? என்ன அருணே, எதிலிருந்து குயிஸ் ப்ரோக்ராம் நடக்கும்? யாரும் வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்குண்டான அற்புதமான வெகுமானங்கள் கொடுக்கப்படும். ஆகனாலே நீங்கள் தயாராகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சர்ச் குரூப்பில் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஸ்டோரியை நாம் தமிழில் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் வாசித்த பகுதிக்கு நேராக திரும்புவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாம் பைபிளில். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எலியேசர் ஆபிரகாமை குறித்து தன்னுடைய ஆபிரகாமுடைய சம்பந்தி வீட்டிலே, லாபானுடைய வீட்டிலே போய் அறிக்கை செய்கிறார். என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை அல்லது ஈசாக்கின் தகப்பனாரை செல்வ சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், எண்ணில் அடங்காத ஜீவ ஜந்துக்கள் விலை ஆண்டு கொடுத்திருக்கின்றார். அவர் மிகுதியாய் ஆசீர்வதித்திருக்கின்றார். குறை ஒன்றும் வைக்கவில்லை. ஆனபடினாலே உங்களை மகள் எங்கள் எஜமானுடைய வீட்டுக்கு பெண் எடுப்பதில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி எலியேசர் லாபானுடைய வீட்டாரிடத்தில், ரெபேக்காவுடைய வீட்டாரிடத்தில் ஆண்டவராகிய தன் எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து அறிக்கை செய்கின்றார். கை தூக்கி ஆமென்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சௌகரியமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே, எல்லாரும் சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிறதுல போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே வாசிக்கின்றோம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். சரி, கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். ஆனால் உண்மை உள்ள மனிதர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஆபிரகாம் ஆண்டவருடைய பார்வையில் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க,
நானும் என் வீட்டாரும் உன்னதமான தேவனுக்கு ஊழியக்காரியாக ஒப்பு கொடுக்கின்றோம். அல்லேலூயா. அவர் சேவை செய்வதிலே, அவருக்கு நாம் பணிபுரிவதிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல ஆண்டுடைய நாமத்திலே உங்களை நான் உற்சாகமூட்டுகின்றேன். அல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கு அல்லது ஒருத்தி தேவனுக்கு கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மனம் உடையவர்களாக இருப்பார்கள் சொன்னால் மெய் சமாதானம் அவர்கள் உள்ளத்தை ஆளும், அவர்கள் இல்லங்களை ஆளுகை செய்யும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், பரிபூரணமும் அறிவான். இல்லாதவன் எவனோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ, பக்தி உள்ளவன் எவனோ, சுத்தம் உள்ளவர்கள் எவர்களோ, உண்மை உள்ளவர்கள் எவர்களோ, டிசிப்ளின் பீப்புள், ஒழுங்கா சபைக்கு வருகிறவர்கள் எவளோ, ஆலயத்தை நேசிக்கிறவர்களோ, இல்லையா, கர்த்தருடைய பாதத்தில் தங்கி இருக்கிறவர்களோ பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார்கள். வேதம் சொல்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளவன் எவனோ, அதே வார்த்தை திரும்ப சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில், பக்தி இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சித்தி இல்லாதவனிடத்திலிருந்து, தேவ பயம் இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் நம்ம சம்பளம் விரயமாகுது? ஏன் நம்ம வசதி வருமானம் நம்ம வீட்டு கைவிட்டு போகுது? விசுவாசிகளே, தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் சாமி. விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் சாமி. பக்தியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் சாமி. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மெல்கி சதேக்கின் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இன்றைக்கு நான் எடுக்கக்கூடிய லெசன். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அவர் என்ன சொன்னார், என்ன ஜெபித்தார், அல்லது என்ன செய்தார், என்ன சொன்னார், என்ன ஜெபித்தார், என்ன செய்தார் என்பதை புரிந்து நாம் அவண்ணமாகவே செய்ய சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக கடனாளிகளாக இருக்கின்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம், மெல்கி செதேக் என்று சொல்லும்போது அது ஒரு அடைமொழி வார்த்தையாக இருக்கின்றது. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மெல்கி செதேக் என்ற அடைமொழி வார்த்தையின் பெயருக்கு உண்மை உள்ள மனிதன் யார் என்று சொன்னால் பேரா என்கிற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 1 வசனம். சோதேம் குமாராவின் அரசன் பெயர்தான் பேரா. வாசிமா. சினேயாரின் ராஜாவாகிய ஹம்ராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாதான் பெயர்தான் இங்கே சொல்லப்படுது. என்ன பேர் பாருங்க? பேராவோடும். பேரா, இது சோதோமின் ராஜாவுடைய பெயர். ஆனால் நீங்கள் அடுத்த சில வசனங்களை வாசிக்கும் போது சோதோமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சரி, இந்த வார்த்தையோடு நாம் நிறைவு செய்வோம். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களுக்கு விரோதமாக படையெடுத்து செல்கிறார்கள். சோதோம் எல்லாரும் இப்போ ஏதேன் தோட்டத்தை போல கண்ணுக்கு அழகான ஒரு தேசம். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்து உண்டாக்கின சிருஷ்டித்த ஏதேன் தோட்டத்தை போல ஒரு மிகவும் பசுமையான ஒரு தோட்டம். இதைதான் அன்றைக்கு ஆபிரகாம் லோத்தும் 2 பேரும் பிரிவதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சொல்கிறார்கள்,
சகோதரனே, லோத்துவே, நம் ஜனக்கூட்டம் அதிகரித்து விட்டது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் பெருகிவிட்டது. என்னுடைய வேலைக்காரரும் உன்னுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வராதபடிக்கு நாம் சமாதானமாயிருப்போம். சகோதரர்கள் சண்டை போடக்கூடாது. சொல்லுங்கள், சகோதரர்கள் சண்டை போடக்கூடாது. சகோதரர்கள் சமாதானமாக இருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், நிலத்தகராறு, பணத்தகராறு, சொத்து தகராறு, அம்மாவை அப்பாவை வெட்டி கொலை பண்ணி பாகம் போட்டு என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்க முடியும். இன்றைக்கு சமுதாயம் பல்வேறு விதமான சீர்கேடுகளால் இன்றைக்கு மோசம் போய் கொண்டிருக்கிறது. சகோதரத்துவத்தை நேசிக்கிற ஒரு நல்ல மனப்பாங்கை ஆபிரகாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனக்கும் உனக்கும், என் வேலைக்காரருக்கும் உன் வேலைக்காரருக்கும் சண்டை வேண்டாம், நாம் சமாதானமாயிருப்போம். உனக்கு எதிராக இருக்கிற இடத்தை பார், சமபூமியை பார், உனக்கு எந்த பக்கம் நல்லதுன்னு தெரியுதோ அந்த சைடில் நீங்கள் போப்பா, நீ எதை விட்டுறியோ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். லோத்தும், சொல்லுங்க, லோத்துடைய மனைவி யாரு? பைபிளில் லோத்துனுடைய மனைவி உப்புத்தூனானாள். பைபிளில் வாசிங்க, பேர் எங்கே வரணும், ஆனால் அந்த பகுதியில் கொடுக்கப்படலை, ஆனால் அவர் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சு கொடுக்கிறவர்களுக்கு காசு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை நாம் தியானிக்க. ஓகே, வேதம் சொல்கிறது, லோத்து பசுமையான மகிழ்ச்சியான ஒரு நல்ல இடத்தை தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் வறட்சியான ஒரு இடத்தை தேர்வு செய்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார், அவரை ஆசீர்வதித்தார். ஐயா, நீ வறட்சியில் இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆண்டவர் உங்களை போஷிக்க போதுமானவராயிருப்பார். இப்போ நடக்கிறது என்ன? அவர் கேள்விப்படுகிறார், சோதோம் குமோரா தேசத்திற்கு தானே தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், சொத்துக்கள் அனைத்தையும் அடுத்த இன ராஜாக்கள் வந்து அபகரித்து கொண்டு செல்லிவிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது, தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது ஆபிரகாமால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆபிரகாம் அவனுடைய ஆட்களை தயார் செய்கின்றார். என்னுடைய சகோதரனாகிய லோத்து பிடிபட்டான், அடிமையாக்கப்பட்டான், அத்தனையும் அவன் இழக்க நேடுகிறது, நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி பிடித்து சென்ற தண்டுக்கு நேராக, படைக்கு நேராக தன்னுடைய படைகளை, தன்னுடைய வேலையாட்களை கொண்டு சென்று அவர்களோடு கூட யுத்தம் செய்கின்றார். யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று ஜெயித்தீட செய்யும் பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியாலே ஆகணும் தேவா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியினாலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், என் ஆவியானுடைய உதவியினாலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். யுத்தத்துக்கு ஆபிரகாம் தயாராகி செல்கின்றார். ஆண்டவர் வெற்றி தருகின்றார். வெற்றி கொடுத்த ஆண்டவர் அந்த வெற்றி வேகையோடு கூட திரும்பி வரும்போதுதான் மெல்கிசேதேக் என்கிற ஒரு தேவ மனிதர் எங்கே இடைபடுகிறார். எபிரேயன் புஸ்தகத்திலே நாம் அவரை குறித்து வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம்? அவர் ஆசிங்க. இப்போ எபிரேயன் புஸ்தகம் மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதுகின்றார். என்ன எழுதுகிறாரு? வாசிங்க. அவன் வம்ச வழி, வாசிங்க, அவன் தகப்பனும் தாயும் அப்பா இல்லை, அம்மா இல்லை, வம்ச வழி இல்லை. இவன் நாட்களில் துவக்கமும்
துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த ஆசாரியத்துவ முறைப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியராயிருக்கின்றார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் என்று சொல்லும்போது எல்லா ஆசாரியர்களுக்கும், குருமார்களுக்கும், ஆயர்மார்களுக்கும், போதகமார்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். அவர்தான் குரு. அல்லேலூயா. அவர்தான் ஆசான். அல்லேலூயா. அவர்தான் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றவர். அவருக்கு இணையாக சமமாக ஒருவரும் இல்லை. எனவே சொன்ன பிரதான ஆசாரியனாக நாம் ஒரு முறை ஆசாரியன் உள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும், திரைச்சீலை உள்ள என்ன நடந்தது என்று குறித்து நாம் படம் போட்டு காட்டணும். அப்போ பிரதான ஆசாரன இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே சென்று திரைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆசாரியத்த பணியை செய்வதற்காக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கின்றார். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ, எல்லாரும் பைபிள் எடுங்க, பிள்ளைகள் முதற்கொண்டு உங்க பைபிளை தரங்க. நீங்களோ, நாமோ, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எல்லாரும் என்ன பாருங்க, எதுக்காக நம்ம ஆசாரித்த ஊழியத்தை கொடுத்திருக்காரு நம்ம கையில? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எத்தனை பேர் இந்த வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இதை பாஸ்டமாக பார்த்துவாங்க, ஐரமாக பார்த்துவாங்க, ஐயரு பார்த்துக்குவார், பாஸ்டர் பார்த்து என்னத்தை? ஊழியத்தை. புண்ணியவதி, இந்த புண்ணியத்தை சொல்கிறதுக்காக ஆண்டவர் ஒன்று புண்ணியவதியாக மாற்றிருக்காரு. அல்லேலூயா. எப்பா புண்ணியமூர்த்திகளா, நம்ம எல்லாரும் ஆண்டவர் அவருடைய அறிவிப்பதற்காக அழைத்திருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவருடைய புண்ணியங்களை, என்ன அவருடைய புண்ணியம்? இயேசு உனக்காக மரணத்தை சந்தித்தார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உன் வேதனையை சுமந்தார், உன் பாவத்தை சுமந்தார், இயேசு நம்முடைய சாபத்தை சுமந்தார். இதுதான் அவர் நமக்கு பண்ண புண்ணியம். சாபம் தொலைத்தார், வேதனையை சுமந்தார், பாவத்தை அழித்தார், அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை, புண்ணியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க யார்? அவருக்கு சொந்த ஜனம். நீங்க யார்? அவருக்கு ஊழியம் செய்கிற புண்ணியவதிங்க, புண்ணியமூர்த்திங்க. அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைங்க. இதை நாம் ஒரு நாளும் மறந்துக்கூடாது. இன்றைக்கு பொதுவாக மிஷன் சண்டே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை நினைவு கூறுகிற நாள்.
நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை இழந்து விடாதபடிக்கு போரிலே புரட்சியை செய்து சகோதரனையும் அவன் மனைவிமார்களையும் தன் வீட்டார்களையும் அவனுடைய வீட்டார்களையும் சிறைபிடித்தவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வருகின்றான். இப்பொழுது இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்கின்றார். இப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்கின்றார்? உன்னதமான தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றார். எல்லாரும் சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுது? எல் எலியோன். ஆண்டவருக்கு பேர் என்ன சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தா சொல்லுங்க. எல் எலியோன். எல் ரோஹி யார் பேர் வச்சாங்க? எல் ரோஹின்னு யார் பேர் வச்சாங்க ஆண்டவருக்கு? காண்பவரே, என்னை காண்பவரே என்று சொல்லி எல்ரோய் என்று ஆண்டவருக்கு பேர் என்றார். யெகோவாயிரே, யெகோவா நிசி, யெகோவா சம்மா, யெகோவா சிக்கேனு, யெகோவா ரூவா, உருவாக்குகிறவரே. எல்சதாய், யெகோவா என்ற ஆண்டவருடைய நாமங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, அதற்குடைய ஆசீர்வாதங்களும் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அந்தந்த பெயருக்குண்டான ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை திருச்சபையார் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பெயர்களை நாம் உச்சரித்து பேசும்போது, ஜெபிக்கும்போது அந்த பெயர்களுக்கே உண்டான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய நாமம். இப்போ வாசிங்க 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 14ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனம் வாசிங்க. இப்போ ஆபிரகாமை பார்த்து திரும்பி காதேஸ் என்னும் ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க சொல்றேன். உன்னதமான தேவனுக்கு 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய. போதுமா? உன்னதமான தேவன், ஆசாரியத்துவம். ஆண்டவர் உன்னதமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உன்னதங்களிலே வாசமாயிருக்கவர்கள். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ காத்திரு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். நம்மை ஆண்டவர் உயர்த்த வேண்டுமானால் உன்னதமான தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கின்றார். அவர் உன்னதமான இடங்களிலே நம்மை அமர பண்ணுகிற ஆண்டவராயிருக்கின்றார். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வலது பாரசத்திலே நம்மை வீற்றிருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாராம். அல்லேலூயா. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நாம் ஒவ்வொருவரையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்து அர்த்தமே நம்புறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூமிக்குரியவன் இல்லாதது போல நீங்களும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரு அனுபவத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அன்பான விசுவாச மக்களே, நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? இந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா? இந்த உன்னதமான தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோமா? சொல்லுங்க பாருங்க. அந்த உன்னதமான தேவனுக்கு
ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம், நன்றி சொல்லுகிற அனுபவம், ஆராதிக்கிற அனுபவம், அவரை புகழ்கின்ற ஒரு அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் தேவையாக இருக்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு சில வசனங்களை நாம் ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லப்படலாம், வாசிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யா ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணோம்னா தேவ மகிமை நமக்கு உண்டாயிருக்கும், தேவ மகிமை நம்ம வெளிப்படுத்துவார். இத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஒருத்தர் பார்த்த உடனே ஆத்திரமெல்லாம் திரும்பி போகிறோம். நம்ம யோசித்து பாருங்க, நீ காலையில் சர்ச்சுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை ஹலோ ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? உங்கள் சொந்தக்காருக்கும் மனைவிக்கு பிள்ளைக்கு சொல்கிறது ஸ்தோத்திரம் இல்லைங்க, அது ஸ்தோத்திரம் தான். அடுத்த சகோதரர்களை, அடுத்த விசுவாசிகளை பார்த்து உன்னையும் என்னையும் சந்திக்க வைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருவரை பார்த்து கொள்ளும்போது சலாம் அலைக்கம் என்று சொல்வார்கள். சலாம் அலைக்கம் என்று சொல்லும்போது என்னையும் உன்னை சந்திக்க ஆண்டவருக்கு நன்றி உண்டாவதாக. அடுத்த எதிர்நபர் சொல்வார் வலைக்கம் சலாம், உமக்கும் என்னையும் உன்னையும் சந்தித்த ஆண்டவருக்கு சமாதானம் உண்டாவதாக, நன்றி உண்டாவதாக. கிறிஸ்தவ சகோதர சகோதரிமார்கள் ஒருவரை சந்திக்கும் போது தயவு செய்து ஸ்தோத்திரம் சொல்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. காலையில் எழுந்தவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறத சொல்லிக் கொடுக்குறோமா? நானே சொல்கிறதில்ல, எப்படி என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? எழுந்தவொடனே உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்கிறீங்களா? சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்போ ஆத்திரம் வராமல் வேற என்ன வரும்? ஒருவர் நாம் சந்திக்கும் போது ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது பேர்பட்ட வெறித்தனமாக வரவங்க கூட சைலண்டாக ஆகிடுவான். ஏன்னா ஸ்தோத்திரத்துக்கு எல்லாமே அடங்கிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். 103ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கின்றார். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் நாம் சந்திக்கும் போது ஸ்தோத்திரங்கள் சொல்ல இந்த பாடம் நமக்கு போதிக்கப்படுகிறது. பாருங்க, எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுக்குமா ஸ்தோத்திரம் பண்ணணும்? எதுக்கு சகோதரனே நம்ம ஸ்தோத்திரம் பண்ண நன்றி செலுத்தணும்? சொல்லுங்க. சகல விதமான ஆசீர்வாதங்கள்னாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது ஆன்மீகத்துக்குரியான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள். சுகர் வராது, பிபி வராது, கிட்னி நல்லா இருக்கும், ஹார்ட் நல்லா இருக்கும். சொல்லுங்கள், என் வாய் நல்லா இருந்தா, வாய் மேலே கை வச்சான் சொல்லுங்கள், என் வாய் நல்லா இருந்தா ஒழுங்காக ஹார்ட் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இவர் சும்மா சாப்பிட்டுனே இருக்கிறாரு. சும்மா சாப்பிட்டுனே இருந்தால் என்ன நடக்கும்? கொலஸ்ட்ரால் வரும், வெயிட் போடுவோம். அளவோடு உண்டால் வளமோடு வாழலாம். அல்லேலூயா. ஆரோக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த ஆரோக்கியம் உன்னதமான ஆரோக்கியம். அதற்காக எத்தனை பேர் நீங்கள் நேற்று ஒருத்தர் வந்தார், இந்த குடல் கிட்டத்தட்ட ஒரு 86 வயசான ஒருவருக்கு இரைப்பை
பெருங்குடல் சிறுங்குடல் 2 பாகம் உண்டு. பெருங்குடல் சரியாக தன்னுடைய இயல்பை அது செலுத்த முடியவில்லை. அங்கே அந்த குடல் வழியே வரக்கூடிய இடமானது வீக்கம் உண்டாயிருக்கிறது. அந்த வீக்கத்துக்கு கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் அதை நாங்கள் ஆப்ரேஷன் ஆகணும்னா சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அதற்கு மெடிசன் வாங்கணும்னு சொன்னால் இன்னொரு 1 லட்சம் ஆகணும். கிட்டத்தட்ட நீங்கள் 3 லட்சம் ரெடி பண்ணி வாங்க. எதுக்குங்க? அதை சரி செய்வதற்காக. நாங்கள் அதை இயல்பாக போகக்கூடிய பாதையை மாற்றி நாங்கள் டைரெக்டாகவே நாங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ என்கிட்ட சொன்னவர் சொன்னார், பாஸ்டர் நீங்களும் நானும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதே ஆண்டவருக்கு கொடுத்து பெரிய பாக்கியம் பாஸ்டர், நம்ம எங்கே போகிறது 3 லட்சத்துக்கு அப்படின்னாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் ஹார்ட் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? கிட்னி நல்லா ஓடுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? கண்ணு நல்லா பார்க்குறீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? நடமாடுறீங்களா? எத்தனை பேர் நடமாட முடியலையே? கர்த்தாவே என் கால்கள் தள்ளாடுகிறதுன்னு சொல்லும்போது ஒரு கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. உன்னதங்களிலே உன்னத ஆசீர்வாதங்களை உன்னதமான ஒரு உனக்கும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் பாருங்க. தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். என்னையா சொல்லி முடியாத ஈவு? ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, வறுமையில் இருப்பவருடைய குறைவை நீக்கும்படி தர்மபணம் சேர்க்கும் ஒழுங்கை தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதுகின்றார். பிறருடைய வறுமையை நீக்குவதற்காக நமக்கு வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிறருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக ஆண்டவர் நமக்கு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வருமானத்துக்காக எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி சொல்கிறீங்க? கடந்த மாதம் முழுதும் வேலை செஞ்சீங்க, எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுந்துச்சு. காசு வந்த உடனே நம்ம மனசு என்னாச்சு? அந்த காசு மேலே போச்சு. என்ன நினைக்குது? ஐயோ வாடகை கட்டணுமே, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்பாரு, ஐயோ ஃபோன் பில் கட்டணுமே, ஈபி கட்டணுமே. உடனே நம்முடைய நம்ம கையில் வரும்போது அந்த வருமானத்தை நாம் என்ன செய்கின்றோம்? வர்றதுக்கு முன்னாலே செலவு பண்ணி முடிச்சிடுறோம். சொல்லுங்கள், உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவை நிர்ணயம் பண்ணி நல்லா இருப்பீங்க. ஆனால் அந்த வரவை கொடுத்த ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லுகின்றீர்களா? அந்த வரவு இறைவனுடைய நன்கொடை. அல்லேலூயா. மாதந்தோறும் நம்ம சம்பளம் வாங்குறோன்னு சொன்னால், நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறான்னு சொன்னால், சக்தியும் வேலனை கொடுக்குறாருன்னு சொன்னால், we must be always thankful to God for your service. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சேவைகளுக்காக, வேலைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். சரி, இப்போ அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். எத்தனை பேர் அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கணும் ஆசைப்படுறீங்க? ஏன் ஆசீர்வதிக்கணுன்ற மனசே பெரிய ஆசீர்வாதம். ஏன் பக்கத்தில் சொல்லுங்க, அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிற மனசே பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, கொடுக்குறவன் எப்பவுமே மேலே இருக்கிறான், வாங்குறவன் எப்பவுமே. இப்போ நீங்கள் வாங்குறவங்களா இருக்கலாம், கொடுக்குறவங்களா இருக்கலாம். கை பாருங்க, கொடுக்குறவன் எப்பவுமே மேலே இருக்கிறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். என்னதை கொடுத்தான் சொல்லுங்க? நல்ல மனைவி கொடுத்தான், நல்ல கணவனை கொடுத்தான், நல்ல பிள்ளைகளை கொடுத்தான், ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கொடுத்தான், நல்ல சாப்பாடு கொடுத்தான், வானத்து மன்னாவால் போஷித்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கின்றார்,
எப்பா உன் வஸ்திரம் பழைசா போச்சா, உன் பாதரட்சைகள் பழைச்சா போச்சா, நீங்கள் ஏதாயிலும் கஷ்டப்பட்டீங்களா? சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் வழிப்பிரயாணத்துக்கு ஒன்றும் கொண்டு போக வேண்டாம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்றாகிலும் ஏதாயிலும் குறைவுபட்டிருந்தீர்களா? 12 சீசர்மார்கள் வானத்து வந்து சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிமார்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபை மக்கள் எழுதுகின்றார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். எல்லாரும் வாய்த்தான்னு சொல்லாமா? வாங்குகிறதை பார்க்கிலும். எனக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு உங்கள் தாளந்துகளை கொடுங்க. சொல்லுங்கள். உங்களால் பணம் கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு உங்கள் முழங்கால கொடுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. நேற்று இம்மானுவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ராத்திரி, எவ்வளோ நேரமாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற இம்மானுவேலே? உங்கள் அப்பா உனக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரா? பிள்ளைகளெல்லாம் கை தூக்குங்க. எத்தனை பேர் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணிக்கிங்க? பிள்ளைகளெல்லாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணுறீங்க? வெங்கடேஷ் தான் பெரிய பிள்ளை. முழங்கால் படியிட்டு உன்னதமான தேவனுக்கு முன்பாக நாம் கரங்களை உயர்த்தும் போது நம்முடைய குறைவெல்லாம் கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். ஒரு நல்ல பிரின்சிபல் நம்முடைய வாழ்க்கையில் தேவைங்க. ஒழுக்க நமக்கு தேவைங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போது இங்கே வேதம் சொல்கிறது, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது 1 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11 வசனம். அங்கே ஆண்டவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் 2 கரங்களையும் விரித்தவராய் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் எண்ணத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், சொர்க்கராட்சியம் அவருடைய சொல்ல அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் 114 சங்கீதம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். தாவீது ஜெபம் பண்ணுறார், ஒரு நல்ல ஜெபம். இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஜெபத்தை உங்கள் வீட்டில் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? உமது அடியானின் வீடு நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எத்தனை பேர் நம்பர் சொன்னீங்க? அல்லேலூயா. உங்களுடைய வீடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பதாக. ஊழியக்காரனாய் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்பான சகோதர சகோதரிமாரே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வீடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆஸ்தி. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் நன்கொடை. ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்? ஏழை, விதவை, அனாதை, ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுகள், பாதிக்கப்பட்டவர்கள், பிறருக்கு நாம் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை பணக்காராக வைத்திருக்கின்றார். இந்த செல்வம் நமக்குடையதாயிராமல் பிறருக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் வருமானத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வருமானத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றாயா? மெல்கிசேதேக் ஆண்டவரை ஆசீர்வதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பெயரிலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆபிரகாம் ரிட்டர்ன், நான் சொன்னேன் இல்லையா, மேலேருந்து கொடுக்குற ஆண்டவர் கீழேருந்து என்ன செய்கிறார்? இப்போ கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்? சில பேர் வாயை வரமாட்டேங்குது, 1-2 பேர் மட்டும்தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏதோ ஏழை அல்ல, அவர் ஏதோ கஷ்டப்படுறவர் இல்லை. அவருக்கு நம்ம கொடுத்தாதான் அவர் கொடுப்பேன் அப்படின்னு அப்படி போட்டு சட்டமும் போடல. அவர்
அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை போல ஐஸ்வர்யம் உள்ள இந்த பூமியில் யாருமே இல்லை. மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு. யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து கட்டளை போடுகிறார். வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகும் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கிறவர் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. யாரு மட்டும்தான் காணிக்கை கொடுக்கணும்? யாரு தான் தசமபாகம் கொடுக்கணும்? மற்ற யாரும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. அல்லேலூயா. இதையே ரிப்பீட் பண்றாரு பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சொன்ன செய்தியை மறுபடியும் திரும்ப சொல்லுகின்றார். வாசிங்க பார்க்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கின்றார். மல்கியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம். இன்னொருத்தர் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களையும் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். 10ஆம் வசனம். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து. யோசித்து பாருங்க. எப்பவுமே அதனால தான் நம்ம பெரியோர்கள் முதியோர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சும்மா போகாத. நம்ம பாஷையில் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகும்போது கை வீசின்னு போகாத. கையில் 2 வாழைப்பழம் எடுத்துகிட்டு போ, ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போ. என்னவோ நீங்கள்லாம் செய்யாத மாதிரி நான் மட்டும்தான் செஞ்ச மாதிரி யோசித்து பார்க்குறீங்களே. கோயிலுக்கு போகும்போது ஒரு கூடை ஒன்று எடுத்துகிட்டு போ, அந்த கூடையில் ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு போ. என் சக்திக்கேற்ப, உன்னுடைய தகுதிக்கேற்ப, உன்னுடைய சொத்து வருமானத்துக்கேற்ப கோயிலுக்கு போப்பான்றாங்க. ஏன்? அங்கே உட்காந்துருக்க சாமி மொத்தம் வாங்கி அது சாப்பிட்றதுக்கா? ஐயர் கொடுக்கறதுக்கா? இல்லை. இந்த செயல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்போதான் கொடுக்கிற தெய்வம் என்ன பண்ணுவாரா? அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? கோரி அவர் பிக்க மாட்டார். அங்கேருந்து கொட்டவும் கொட்டாது. ஆண்டோடைய வார்த்தை கொடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுங்கள். அப்பொழுது கொடுங்கள். உங்கள் நேரத்தை ஆண்டு கொடுங்க, உங்கள் வருமானத்தை ஆண்டு கொடுங்க, உங்கள் தாளந்துகளை ஆண்டு கொடுங்க, உங்கள் வசதி ஆண்டு கொடுங்க, உங்கள் உடைமைகளை ஆண்டு கொடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்கிறத? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், தேடுங்கள். ஐயா, ஆண்டவர் நம்ம பார்த்தா சொல்லாரு, தட்டுமா திறக்கப்படும், கேளுமா கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் கொடுப்பதையே கண்டிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். வாசிங்க வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கின்றோம். 23ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், தன்னுடைய ஆலயத்தில் முக்கியஸ்தர்களாக இருந்த மக்களை பார்த்து ஒரு கண்டன குரல் எழுப்புகின்றார். வாசிங்கம்மா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எதெல்லாம் காணி கொடுக்கணும் பாருங்க, தசமபாகம் பாருங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய விளைநிலங்களில் வந்த முதல் பலன்கள். வெந்தயத்தில் தசமபாகம் கொடுக்கணும், கீரையில் தசமபாகம் கொடுக்கணும், என்ன ரவையா வாழைக்காயில் தசமபாகம் கொடுக்கணும்,
மாங்காவில் தசமபாகம் கொடுக்கணும். பாருங்க வாசிமா. சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற எல்லாத்தையும் செய்றீங்க, நல்லதம்பா. நீங்க தசமபாகம் கொடுக்கறது நியாயம்தான். ஆனா என்னத்தை விட்டுட்டீங்களா? விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். சொல்லுங்க, நீதி, இரக்கம், விசுவாசம். சொல்லுங்க, எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, நீதி, இரக்கம், விசுவாசம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய உடைமை, சொத்து. நீதி உள்ளவளாய் வேதம் சொல்லுகிறது. மெல்கிசேதேக் என்று சொல்லும்போது நீதியின் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பெயர் வாஸ்து நாம் நிறைவு செய்யலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, கிங். ஏறு சிலுவையின் முதலிலே இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதி வைத்தான். அதை மாற்ற வேண்டும் என்று யூதர்கள் முயற்சித்தார்கள். ஆனாலும் அவர்களால் அது மாற்ற முடியவில்லை. 19ஆம் அதிகாரம் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, சமாதானத்தின் தேவன், சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, நிறைவுக்கு வருவோம். 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மெல்கிசேதேக் உண்மை பெயர் அல்ல, அது ஒரு பட்டத்தின் பெயர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகள் என்ன? அன்பானவர்களே, உன்னதமான தேவனுக்கு ஊழியக்காரனாக இருந்தார். கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. உன்னதமான தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. உன்னதமானவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தது மட்டுமல்ல, ஆபிரகாமை ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றார், அவனை பார்த்து, ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். ஆனால் இங்கே ஆபிரகாம் செய்கின்றார், நல்ல வார்த்தை சொல்லுகின்றார். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செல்வாக்கிலே, வருமானத்திலே, வசதியிலே என் ஆண்டவருக்கென்று நான் காணிக்கை கொடுக்கின்றேன், தசமபாகம் கொடுக்கின்றேன். எத்தனை பேர் ஒரு பொருத்தனையோடு நீங்கள் போக முடியும்? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகணுமா, சுகம் உண்டாகுமா, உங்கள் வாழ்க்கையில் வசதி உண்டாகுமா, ஒரு பொருத்தனையோடு வீட்டுக்கு போகலாம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தவைகள் ஆண்டவர் நம்ம கொடுக்க மனசு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக. கண்களை மூடலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என் குறைவுகளை சரி செய்யும். சொல்லுங்க வாய் திறந்து, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் ஆண்டவரே என் குறைகளை நிறைவு செய்யும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் இருக்கிற உபாதைகள், வேதனைகள், குறைவுகளை ஆண்டவர் நிறைவு செய்வார். 10 காசு இல்லாமல் சுகம் கொடுப்பாரையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் ஐக்கியம் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் திறப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே
தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.